கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது என்பதே காரியம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் சக மனிதர்களோடு ஐக்கியம் வைத்திருப்பார்கள். அவர்கள் உண்மை உள்ளவர்களா என்றால் அநேக நேரத்தில் ஏமாற்றுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கஷ்டத்தின் நேரத்தில் கூட இருப்பதில்லை, ஆனால் சந்தோஷத்தின் நேரத்தில் கூட இருக்கிற எத்தனையோ போலியான நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த இடத்திலும் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டுமா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியமாய் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கிறீர்களா? அவரோடு பேசுகிறீர்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய அர்ப்பணித்திருக்கிறீர்களா? செய்ய முயற்சிக்கிறீர்களா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள். ஆண்டவரே, இனி நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் மகிமைப்படும்படியாகத்தான் நான் அநேக காரியங்களை செய்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள். இந்த வருடத்திலாவது நான் உம்மோடு ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். அந்நிய நபர்களோ அல்லது அந்நிய காரியங்களோ என்று எதுவும் ஆண்டவரை விட்டு பிரிக்காதபடிக்கு பாருங்கள். ஆண்டவரோடு அதிகமாய் ஐக்கியமாய் இருக்க ஒப்பு கொடுங்கள். ஜெப நேரத்தை அதிகமாக்குங்கள். ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தை அதிகமாக்குங்கள். மற்றவர்களோடு கூட பேசும்போது, ஆண்டவரை பற்றின காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அதிகமாய் பலப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, எங்களை எதற்காக அழைத்தீர்? உமோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தானே. நான் ஐக்கியமாய் இருப்பேன். எந்த நிலைமை வந்தாலும் நான் ஒற்றுமையாய் இருப்பேன். இருக்க உதவி செய்யும் என்று செபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.